ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் போன வீடியோலேயே நம்ம டிஷ்யூஸ்னால் என்ன அண்ட் டிஷ்யூஸோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸில் ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்கக்கூடிய எபிதீலியல் டிஷ்யூவோட டீட்டெயில்டு வீடியோ தான் இது. எபிதீலியம் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேனியஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். மெம்பரேனியஸ் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து 1 or more லேயர்ஸ் ஆஃப் செல் இருக்கும். அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகள் கொண்ட செல்ஸ், அதை தான் நம்ம 1 or more லேயர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டர்செல்லார் சப்ஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த எபிதீலியம் டிஷ்யூஸ் எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியோடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதையும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் கவர் இருக்கிறது இந்த எபிதீலியம் டிஷ்யூஸ் தான். ஸோ அந்த கவரை ஃபார்ம் பண்ணுறது இந்த எபிதீலியம் டிஷ்யூஸ் தான். இந்த எபிதீலியல் லேயர் வந்து ஏவாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல் எதுவுமே இருக்காது இதில். ஸோ அதுதான் வந்து இந்த எபிதீலியம் செல். ஸோ இந்த டிஷ்யூடைய காமனான ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கவர் மாதிரி ஃபார்ம் பண்ணது இல்லையா நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்லேயும், அதுக்கு அண்டர்லைன் அதாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஷ்யூஸையும் ஆர்கன்ஸையுமே ரேடியேஷன், டெசிகேஷன் அதாவது வறட்சி, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்துல இருந்தும் அந்த அண்டர்லைன் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்டன்ஸை அப்சர்வ் பண்ணுறதும் இந்த எபிதீலியம் டிஷ்யூ பண்ணுது. அண்ட் கெமிக்கல்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் அதை எக்ஸ்க்ரீட் அதாவது வெளியே தள்ளுற ரோலையும் இந்த எபிதீலியம் செல் பண்ணுது. அண்ட் இந்த எபிதீலியம் செல் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஸோ இதுதான் ஜென்ரலான எபிதீலியம் டிஷ்யூஸுடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எபிதீலியல் டிஷ்யூ 2 டிவைட் ஆகுது. ஒன்று வந்து சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியல் டிஷ்யூஸ். இதில் இந்த சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூவே 4 டிவைட் ஆகுது. சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம், சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம், சிம்பிள் காலம்னார் எபிதீலியம், சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபிதீலியம். ஸோ இந்த நாளும் சிம்பிள் எபிதீலியம்க்கு கீழே கிளாஸிஃபை ஆகுது. அண்ட் காம்பவுண்ட் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியம்க்கு கீழே வரக்கூடியது ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபிதீலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபிதீலியம் அண்ட் டிரான்சிஷனல் எபிதீலியம். ஸோ இந்த நாளுமே வந்து காம்பவுண்ட் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியம்க்கு கீழே கிளாஸிஃபை ஆகுது. ஓகே, இதில் சிம்பிள் எபிதீலியம் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர் ஆஃப் எபிதீலியம் தான் நம்ம சிம்பிள் எபிதீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட அந்த எபிதீலியல் செல் வந்து 1 செல் லேயர்த்துக்கு தான் இருக்கும். அது வந்து சிம்பிள் எபிதீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 2 or more செல் லேயர் இருக்கும். செல் லேயர் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் சிம்பிள் எபிதீலியமில் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா, இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியமில் இருக்கக்கூடிய செல் வந்து இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த இர்ரெகுலர் ஷேப் அப்படியே கண்டினியூவாக வந்து ஒரு சர்ஃபேஸை ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம பேவ்மெண்டட் எபிதீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக தான் இருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸோ இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் வந்து கேஸ் இல்லைன்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடியது இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் தான். இது மோஸ்ட்டாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்மோனரி ஆல்வயோவில் இருக்கு இல்லையா, அதோட லைனிங்கில் இருக்கும். அப்புறம் லூப் ஆஃப் ஹென்லி, அப்புறம் பேரிட்டல் லேயர் ஆஃப் பவுமன் கேப்சியூல் அந்த இடத்துலையும் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி காதில் இன்னர் அண்ட் மிடில் இயரில் இருக்கும். அப்புறம் பிளட் அண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல், இந்த எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளூயிடை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதாவது லிக்விட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி கேசியஸ் எக்ஸ்சேஞ்சும் இங்கே தான் நடக்குது. ஸோ இந்த டிஷ்யூ மூலியமாக தான். அப்புறம் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் மெம்பரேனை லைனிங் பண்ணுறதும் இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் டிஷ்யூஸ் தான். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியமோட மேக்னிஃபை வியூ. பாருங்கள், இதோட செல்ஸ், இதுதான் செல்ஸு. இந்த செல்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம். ஸோ இந்த சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ்க்கும் சிம்பிள் காலம்னார் எபிதீலியம் இது ரெண்டுக்குமே இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது தான் இந்த சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரவுண்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த செல்லுடைய சென்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்கும் இந்த நியூக்ளியஸ். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கியூபாய்டு எபிதீலியமுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும். அப்புறம் ஓவரியோட சர்ஃபேஸில் இருக்கும். அண்ட் கிட்னியோட டியூபியூல்ஸில் கூட இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி தைராய்டில் இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ் இது எல்லாத்துலேயும் இந்த சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம் இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், அப்புறம் சர்ஃபேஸ் பேரியரை ஆக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியமுடைய ஃபங்க்ஷன்.
ஸோ பாருங்கள் இதுதான் வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியமோடைய ஸ்ட்ரக்சர். பாருங்கள் இதுதான் வந்து செல்ஸு. இந்த செல்ஸுக்கு சென்டரில் இருக்கு இல்லையா, இதுதான் நியூக்ளியஸ். அதோட ஷேப்பை பாருங்கள், அது ரவுண்டாக இருக்குது அண்ட் அதே மாதிரி அந்த செல்லோடைய சென்டரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம். இது வந்து தேர்ட் டைப். ஸோ இதோடைய செல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்ஸ் வந்து ரொம்ப டாலராக இருக்கும், அதாவது லாங்காக இருக்கும். அண்ட் இந்த செல் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, பேர்லேயே இருக்குது பாருங்கள், காலம்னார் எபித்தீலியம். காலமாக இந்த செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி அது லாங்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட செல்லோட அமைப்பு. அண்ட் நியூக்ளியை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எலாங்கேட்டடாக இருக்கும், அதாவது ரவுண்டாக இல்லாமல் நீட்டு வாக்கில் எலாங்கேட் ஆகிருக்கும். அண்ட் இது எப்படி லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் மெம்பரேன் இருக்கு இல்லையா கீழே, அதை நோக்கியே போகிற மாதிரி டுவர்ட்ஸ் த பேஸ் இருக்கும் இந்த நியூக்ளியை. ஸோ அப்படி தான் இந்த நியூக்ளியை லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம் டிஷ்யூஸ். ஸோ இது இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். அப்புறம் ஸ்டொமக்கோட லைனிங்லலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அப்புறம் கால் பிளாடர், இது எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் காலம்னார் எபித்தீலியமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் காலம்னார் எபித்தீலியமுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுலேயே இன்னொரு ஸ்பெஷல் டைப் இருக்குது. அது என்னென்னா சிம்பிள் காலம்னார் சீலியேட்டட் எபித்தீலியம். சீலியேட்டட் அப்படின்னா சீலியானா நான் ஆல்ரெடி சொன்ன போன வீடியோவில். சீலியா அப்படின்னா ஒரு ஹேர் லைக் ஒரு முடி மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சீலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு சீலியாலையுமே ஃபிங்கர் லேக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி நீட்டாக இருக்கும் அதோட செல்லோட பிளாஸ்மா மெம்பரைனில். ஸோ இந்த சிம்பிள் காலம்னார் சீலியேட்டட் எபித்தீலியம் எல்லா ஹியூமன்ஸ் கிட்டேயும்லாம் இருக்காது. ஸோ பர்டிகுலராக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் இந்த சிம்பிள் காலம்னார் சீலியேட்டட் எபித்தீலியம் இருக்கும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதுதான் சிம்பிள் காலம்னார் சீலியேட்டட் எபித்தீலியம். இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் பாருங்கள் சீலியா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக இருக்கா. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம். ஸோ இந்த நேம் பாருங்கள், சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். இதில் சியூடோ அப்படின்னாலே நம்ம பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சியூடோ அப்படின்னா ஃபால்ஸு, யூ அப்படின்னா ட்ரூன்னு நமக்கு தெரியும். ஸோ சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைடில் சியூடோ அப்படின்னா ஃபால்ஸு, ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா மல்டி லேயர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஃபால்ஸான பார்க்க வந்து மல்டி லேயர்டாக இருக்கும், ஆனால் அது உண்மையாலே மல்டி லேயராக இல்லை, அது ஃபால்ஸ் அப்படின்றது தான் இது. ஸோ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பாருங்கள், இதுதான் வந்து சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம் உடைய ஸ்ட்ரக்சர். இதில் பாருங்கள், இந்த செல்ஸ் எல்லாமே இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த இடத்துல சின்னது, மறுபடியும் பெருசு, மறுபடியும் சின்னது. ஸோ இந்த செல்ஸுமே இர்ரெகுலரான ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும். அதே மாதிரி நியூக்ளியஸும் ஒரு டெஃபினட்டான இடத்துல இல்லை, ஒவ்வொரு நியூக்ளியஸும் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக மல்டி லேயர் ஃபார்ம் ஆன மாதிரியே இருக்குது. ஆனால் மல்டி லேயர்லாம் ஃபார்ம் ஆகலை, இங்கே வெறும் அந்த செல்ஸ் வந்து இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒன்று பெருசு சின்னதாகவும். அண்ட் நியூக்ளியஸோட பிளேஸும் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம் அப்படின்றது. அண்ட் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கியாவில் இருக்கும், அப்புறம் நேசல் கேவிட்டியில் இருக்கும், அப்புறம் மேலில் யுரித்ராவில் இருக்கும், அப்புறம் லார்ஜ் எக்ஸ்கிரீட்டரி டக்ஸில் எல்லாமே இந்த சியூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம் தான் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கும் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், லுப்ரிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்றத ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா மல்டி லேயர். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லேயர் ஆஃப் ஃப்ளாட் எபித்தீலியம் செல். ஸோ நிறைய மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அதே நேரத்தில் அது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் நான் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம் அப்படின்னு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம் அப்படின்றது, இது வந்து கெராட்டினைஸ்ட் எபித்தீலியமாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸாக இருக்கிறதுனால இதுவும் அது மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதோட டைப் தானே இது. ஸோ அது வந்து வெரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ளாட்டாக மட்டும் இல்லை, அதில் இருக்க செல் வந்து இதுக்கப்புறமும் இன்னும் உயிரோடெல்லாம் அதில் இருக்காது, ஏன்னா அதுக்கிட்ட எந்த நியூக்ளியஸும் இருக்காது, ஆர்கனல்ஸும் இருக்காது. பட் அதுக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோட்டீனால் ஃபில் ஆகிருக்கும். எது? இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் கெராட்டின். ஸோ இந்த கெராட்டின் தான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுது.
ஸோ இந்த கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, எபிடர்மிஸ் ஆஃப் ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்கின்னே வந்து அந்த தண்ணி வாட்டர் ப்ரூஃபாக தானே இருக்குது, அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் கெராட்டினைஸ்டு எபித்தீலியம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரையான ரீஜன் அண்ட் இதில் எந்த விதமான நியூக்ளியோஸோ ஆர்கனல்ஸோ இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக இதுக்கிட்ட கெராட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் நான் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். ஸோ இந்த நான் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம் வந்து அப்படியே கெராட்டினைஸ்டுக்கு ஆப்போசிட். ஸோ இதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஆனால் இதுக்கிட்ட நியூக்ளியை இருக்கும். ஆனால் கெராட்டினைஸில் இருக்காது நியூக்ளியை, ஆனால் நான் கெராட்டினைஸில் நியூக்ளியை இருக்கும். அண்ட் இந்த செல்ஸ் எல்லாமே வந்து அலைவாக லிவிங்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் இருக்கும், நம்ம ஈஸ் ஆஃப் பேகஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கும். அப்புறம் வோக்கல் ஃபோல்ட் அண்ட் வெஜைனா. ஸோ இங்கே எல்லாமே இருக்கிறதா இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் நான் கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்ரீஷன். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா மல்டி லேயர்ட். ஸோ இதில் கியூபாய்டல் எபித்தீலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டி லேயர் ஆஃப் கியூபாய்டல் செல்ஸ். அதாவது அந்த செல்லோட ஷேப் வந்து கியூபாய்டல் ஷேப்பில் இருக்கும், அதனால அது ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியா. ஸோ மல்டி லேயர் ஆஃப் கியூபாய்டல் செல் தான் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியா. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்வெட் கிளாண்டில் இருக்கும், அப்புறம் எண்டோக்ரைன் கிளாண்ட், இந்த மாதிரியான ஏரியாஸில் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம் இருக்கும். அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அதுதான் அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம். ஸோ இதுவுமே வந்து ஒரு எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான், இதுவும் அதே தான். ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா மல்டி லேயர். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காலம்னார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி லேயர் ஆஃப் காலம்னார் செல்ஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம். இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே மல்டி லேயராக இருக்கும், அதே மாதிரி காலமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம காலம்னார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயில் இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவாக இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும். அப்புறமேட்டு எக்ஸ்கிரீட்டரி டக்கில் இருக்கும். அப்புறம் மேலில் பார்த்தீங்கன்னா யூரித்ராவில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியமோட ஃபங்க்ஷன் என்னென்னா செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் எபித்தீலியம். ஸோ லாஸ்ட் டைப் வந்து டிரான்சிஷனல் எபித்தீலியம். ஸோ இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியமும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம், அதாவது மல்டி லேயர் எபித்தீலியம் தான் இதுவும். ஸோ இந்த டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் லேயர் ஆஃப் எபித்தீலியம் செல்ஸ் வந்து தேவைக்கேற்ப குறுகியும் விரிஞ்சு கொடுக்கும், அதாவது கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும் தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்க இந்த டிஷ்யூ ரிலாக்ஸ் ஸ்டேட், அதாவது கான்ட்ராக்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் வந்து 4 to 5 லேயர் திக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேசல் செல் வந்து கியூபாய்டலாகவும், இன்டர்மீடியேட் அதாவது சென்டரில் இருக்க செல் வந்து பாலிக்னலாகவும், சர்ஃபேஸ் செல் வந்து லார்ஜ் அண்ட் ரவுண்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டேட்டில் இந்த எபித்தீலியம் டிஷ்யூவோடைய டிரான்சிஷனல் எபித்தீலியம் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இது ஸ்ட்ரெச்டு, அதாவது எக்ஸ்பேண்டான ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 to 3 செல் திக் இருக்கும். அண்ட் இதோட இன்டர்மீடியேட் அதாவது சென்டரையும் சர்ஃபேஸ் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிரான்சிஷன் எபித்தீலியம். மோஸ்ட்லி இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரித்ராவில் இருக்கும், யூரிட்டர், அப்புறம் பிளாடர், ரீனல் கேல்சஸ், இது எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான் இதோட டோட்டலான ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எபித்தீலியம் டிஷ்யூவோட டோட்டல் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த எபித்தீலியம் டிஷ்யூக்கு கீழே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த டிஷ்யூஸ் தான். ஸோ எபித்தீலியம் டிஷ்யூஸ். அண்ட் அதே மாதிரி அந்த எபித்தீலியல் லேயர் வழியாக எந்தெந்த மாலிகுல் கிராஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டையுமே வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் மியூக்கஸ், ஹார்மோன், என்சைம்ஸ் இது எல்லாத்தையுமே செக்ரீட் பண்ணுறதும் இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் எபித்தீலியம் டிஷ்யூஸ்னால் என்ன அண்ட் அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.